அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்பு கிரகமான புதன் வக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் வக்ரம் பெறும் புதனின் அமைப்பால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் போவது அதற்கான சந்தர்ப்பம் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். பொதுவாகவே அவர் வக்ரம் பெறுவது என்பது சாதகமற்ற அமைப்பாக தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகளில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால், வித்யாகாரகரான புதன் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்திற்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். இந்த அனைத்து விஷயங்களிலும் புதன் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜென்ம ராசியிலிருந்து வக்ரம் பெற்று தனது சொந்த ராசியும் உச்சவீடுமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானத்தை நோக்கி நகர்ந்தால் இந்த வேளையில் சில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது என்றாலும் கூட பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெறுவதால் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்கிறது. எனவே நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட உணர்ச்சி வசப்பட்டு காத்திருக்கும் அதிர்ச்சியாக வாய்ப்புகள் கைநழுவி செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே இருக்கிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. அதே சமயம் உங்கள் மீது உங்களுக்கு கோபம் வரக்கூடிய சூழலும் மற்றவர்களின் செயல் காரணமாக அதீதமான கோபத்தை சந்திக்கக்கூடிய சூழலும் உண்டு. அதனால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சில எதிர்பாராத சங்கடங்களை துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க நேரிடலாம். எனவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தில் முன்கோபத்தை தவிர்த்து விடுங்க. அது மட்டுமல்லாது எடுத்தோம் கவிர்த்தோம் என்று இந்த தருணத்தில் பணிகளில் ஈடுபட வேண்டாம். மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களால் சில சிரமங்கள் வரலாம். எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று விரைவாக செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். நிதானமாக பொறுமையாக செய்தாலும் கூட அவற்றை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் மற்ற பணிகளில் துரிதம் காட்ட வேண்டாம். பொறுமையுடனும் நிதானத்துடனும் பணிகளை மேற்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்கள், சிக்கல், சிரமங்கள் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த வேளையில் சற்று மற்றவர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஜென்மத்தில் அமர்ந்து சப்தமத்தை வலுவாக பார்க்கிறார். திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கைகூடும். எனவே அது போன்ற விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை எடுத்தோம் கவிர்த்தோம் என்று விசாரிக்காமல் முடிவு செய்ய வேண்டாம். அதே போன்று புதிதாக சொத்துக்களை வாங்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் ஆவணங்களை முறையாக சரிபார்த்து பிறகு வாங்குவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உறுதிப்படுத்துகிறார். எனவே இது போன்ற விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ஏனென்றால் புதன் கட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். அதே போன்று நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உண்டு. எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது.
இந்த தருணத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். சில விஷயங்களை சவால் நிறைந்த பணிகளை புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் அவரது சொந்த ராசியும் உச்ச வீட்டிற்கும் செல்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழலும் உண்டு. எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிடுபடி ஆக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்பட்டாலே காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறும். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமான சூழல் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே வேலையை விட்டு விடலாமா, தொழிலை நிறுத்தி விடலாமா என்று தவறான சிந்தனைகள் மனதில் தோன்றும். அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கடிவாளம் இடுவது நல்லது. உங்களது உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் இருக்கும். ஆனால் அப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முறையில் கையாண்டால் பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் போன்றவை விலகி உறுதியாகவே நன்மை நிறைவாக கிடைக்கும். அற்புதமான தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்த தருணத்தில் நண்பர்களும் எதிரிகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதன் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் எனவே கவனத்துடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மட்டுமல்லாது தொழில், உத்தியோக ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல பணிகளை மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பல பணிகளை செய்தாலும் கூட உங்களது அனுபவபூர்வ அறிவை பயன்படுத்தி செயல்படுத்துவது அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை தவிர்த்து உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது உங்களது சக்திக்கு மீறிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர்வதால் இந்த வேளையில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதால் இந்த தருணத்தில் இறை ஆற்றல் மிகவும் வலுப்பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இறை காரியங்களை மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கலைத்துறைக்கு சார்ந்த முக்கூட்டு கிரகம் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியனும் வலுவாக நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இரு கிரகநிலைகள் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வித்யாகரகரான புதனும் வக்ரகதியில் திரும்புவது அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும். எனவே கவனத்துடன் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி செல்லக்கூடிய வேளையில் அவற்றை தக்க வைத்துக் கொள்வதோடு விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்தக்கூடிய உங்களது செயல்பாடு அபரிவிதமான மாற்றத்திற்கு இந்த தருணத்தில் வழிவகை செய்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் கூடுதல் கவனம் தேவை. பெற்றோர்கள் மாணவர்களுடைய கல்வியில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் கவனச்சிதறல் உள்ளிட்ட சிரமங்களை தவிர்த்து கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண முடியும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு பெரிய அளவில் கிடைக்கவில்லை என்றாலும் பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தும் போது கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம், தொழில்துறை, கால்நடை வளர்ப்பு என எந்த பணியாக இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும். சற்று ஏனோதோனோவென்று அலட்சியமாக செயல்பட்டால் பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். எனவே துலாம் ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிரடியாக காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மாறும்.